அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து இன்னைக்கு 29 ஜூலை 29 கொடைக்கானல் வந்து லேக் பக்கம் ஏரி சாலை பக்கம் வந்து நம்ம நண்பர்களே வந்திருக்கோம். அண்ணன் வந்து நம்ம சந்திக்க போறோம். வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. கம்மியா தான் இருக்கும். இந்த மந்த் எல்லாமே கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல இது பல மடங்கு பெருகிடும். கொடைக்கானல் டூரிசம் ஜூன் ஜூலை ரிலாக்ஸேஷன் டைமா இருக்கும். இந்த மாதிரி வேலைகள்ல நிறைய மழை, அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு தேவையான தண்ணீர் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும், பசுமை மேம்படும். ஆனா இந்த ஆண்டு அதுக்கு மாற்றா வந்து வறண்ட நிலையில காணப்படுது. தண்ணீர் தட்டுப்பாடுலாம் நிலவுது. இது ஒரு மாற்றம். ஒரு 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சமீப காலமாவே வந்து 2 மாசமாவே நம்ம தண்ணீர் வந்து ஸ்டோரேஜ் இல்லாம வறண்டு கிடக்குது. கீழ் கொண்டாரு சொல்றாங்க. இங்கெல்லாம் வந்து செய்தியில காமிச்ச மாதிரி சுத்தமாவே வறண்டுதான் இருக்கு. இல்ல, இப்ப எப்படின்னா அது ஒரு மண் அணை, மனோரத்தினம் சோலை அப்படின்ற மண் அணை கட்டப்பட்டது ஒரு 5000 பேருக்கு தான் குடிநீருக்கு தேவைக்கு தான் கட்டப்பட்டது. இன்னைக்கு அந்த பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45,000 உள்ளூர் கொடைக்கானல் நகர்ப்புற மக்கள். இது தவிர கிராமப்புறங்கள்ல ஒரு மொத்த சேட்டம்னா 1,20,000 அந்த கணக்கு போகுது இல்லையா? இது தவிர அன்றாடு வந்துட்டு போகக்கூடிய டூரிஸ்ட் பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் அவங்களும் வர்றாங்க. இடைப்பட்ட நாட்கள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க. இவங்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணீர் தான். அதற்குண்டான ஒரு திட்டமிடல், அதற்குண்டான ஒரு தேவையை எதிர்கால நோக்கத்தோட ஏதாவது பண்ணியிருக்கணும். அன்னைக்கு தடுப்பணை பண்ணிருக்கலாம். மழை காலங்கள்ல மழை நீர் வீணா போற இடங்கள்ல ஒரு தடுப்பணைகள் போட்டிருந்தோம்னா அந்தந்த பகுதி மக்கள் அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அதனால இது ஒரு எச்சரிக்கையா தான் பாக்குறோம். இது மாதிரி மீண்டும் ஒரு வறண்ட நிலை ஏற்பட்டா எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த கொடைக்கானல உள்ள 24 வார்டுகள்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையுமே சாதாரண ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வர வேண்டிய தண்ணி இப்ப வந்து 15 நாள் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி டெய்லி நம்ம சமூக வலைதளத்துல பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்பயுமே அளவுக்கு அதிகமா எது கிடைக்குதோ அது வீணடிக்கப்படும் அப்படின்றது இயற்கையோட செயல். இப்ப நம்ம மக்கள் தண்ணி அதிகமா பழகிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வீணடிப்பு ஒரு கட்டுப்பாடு இல்லாத பயன்பாடு, அந்த பயன்பாடோட விளைவு இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தண்ணீர் சிக்கனம் அப்படின்றது நம்ம பண்ண மறந்தது ஒண்ணு. அதோட விளைவை தான் இப்ப அனுபவிச்சிருக்காரு. இப்ப பேரதிர்ச்சியா இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சு எப்படி 1 வீக் ஜமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி. ஆமா, 2016க்கு அப்புறமே நல்லா தான் இருந்தது தண்ணி. தெருவுக்கு ஒரு கிணறு இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு 2 கிணறு இருந்துச்சு. இப்ப அந்த கிணறு இருக்கா? நீங்க பாக்குறீங்களா? இல்ல. இப்ப லேக்ல வந்து மக்கள் வந்து பாதுகாப்புக்கு தேவைன்னு இந்த மாதிரி தடுப்பு வேலிகள் போட்டிருக்கோம். இந்த தடுப்பு வேலியை தான் இந்த ஏரிக்கு பெரிய பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை ஏற்படுத்துது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரி கரைகள்ல பாத்தீங்கன்னா அந்த புல்லு மேடு இருக்கும். எல்லாம் தூங்கிடுவோம் படுத்துட்டு. கொடைக்கானல் உள்ள தண்ணியை பத்தியும் ஏரியை பத்தியும் நமக்கு சிறப்பாக விலகி கொடுத்த அத்தாவுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, முழுமையாக வீடியோ எடுத்து கொடுத்த ஒரு தான் இவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். நன்றி ஜெகனே. நன்றி. நன்றிதா. அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.